நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஃபில்டரிங். அதாவது HTML எலமெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபில்டர் பண்ண போகிறோம். எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னா அதுக்குன்னு ஒரு 5 மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு, லாஸ்ட்டு, EQ, ஃபில்டர், நாட். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ என்னோட HTML ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு div எலமெண்ட் ஒன்று போடுறேன். அந்த டிவிஷன் எலமெண்ட்குள்ளே ஒரு h1 எலமெண்ட், heading tag 1. நெக்ஸ்ட்டு paragraph எலமெண்ட், paragraph tag 1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு டிவிஷன் எலமெண்ட். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன். 2 times பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து 1லேருந்து 2ஆக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதுவும் 2, இது வந்து 3, இது வந்து 3. இப்போ ஸ்டைல் டேக்குள்ள div curly braces. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்டர் வந்து சாலிட் 2 பிக்சல் பிளாக் கலர் கொடுக்குறேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிவிஷன் எலமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மார்ஜின் வந்து 5 பிக்சல் வேல்யூ கொடுக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தட் பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் 3 டிவிஷன் எலமெண்ட் வந்து இருக்குது. ஸோ 3 டிவிஷன் எலமெண்ட் வந்து எந்த ஐடி ஆட்ரிபியூட்டோ இல்லை கிளாஸ் ஆட்ரிபியூட்டோ நான் யூஸ் பண்ணல. டேரெக்டாக வந்து div அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ டிவிஷன் எலமெண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் எலமெண்ட் மட்டும்தான் இந்த CSS ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்ளை ஆகும். டெக்ஸ்ட் வந்து ப்ளூன்னு கொடுக்குறேன். டெக்ஸ்ட் கலர் வந்து ப்ளூ. நெக்ஸ்ட் இங்கே வந்து கமா பேக்ரவுண்ட் கலர் கோல்டன் டபுள் க்ளோஸில் எல்லோன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டிவிஷன் எலமெண்ட் மட்டும் தான் பார்டர் வந்து ரெட் கலரில் இருக்குது. டெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலராக சேஞ்ச் ஆகிக்குது. பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோ கலரில் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. ஓகே, நம்ம எந்த எலமெண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறனோ அதோட நான் ஃபஸ்ட்டு மெத்தட் யூஸ் பண்ணேன்னா அந்த எலமெண்ட்டு ஃபஸ்ட்டு எலமெண்ட் எது இருக்கோ அந்த எலமெண்ட் மட்டும் இந்த CSS ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து லாஸ்ட் மெத்தட். ஸோ இங்கே வந்து லாஸ்ட்னு கொடுக்குறேன். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிவிஷன் எலமெண்ட் மட்டும் அந்த CSS ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்ளை ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட் வந்து EQ. ஸோ இங்கே வந்து EQன்னு கொடுக்குறேன். பேரண்டசிஸ்குள்ளே ஒரு வேல்யூ வந்து கொடுக்கணும். என்ன வேல்யூ கொடுக்கணும்னா இண்டெக்ஸ் வேல்யூ வந்து கொடுக்கணும். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0ல் பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷன் எலமெண்ட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் 1 வந்து நெக்ஸ்ட் டிவிஷன் எலமெண்ட், இது 2 வந்து இந்த டிவிஷன் எலமெண்ட். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், 1ன்னு கொடுக்குறேன். கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பொசிஷன் 1ல் என்ன டிவிஷன் எலமெண்ட் இருக்கோ அந்த டிவிஷன் எலமெண்ட்டுக்கு மட்டும் அந்த CSS ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்ளை ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இங்கே 0ன்னு கொடுக்குறேன்.
இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அதாவது இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகுது வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஃபர்ஸ்ட் டிவிஷன் எலமெண்ட்டுக்கு மட்டும் அந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்ளை ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபில்டர் மெத்தட். ஸோ ஃபில்டர் மெத்தட் வந்து என்னன்னா, இந்த இடத்துல ஐடி ஆட்ரிபியூட்குள்ள D2 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து ஃபில்டர் மெத்தட் பேரண்டசிஸில் டபுள் கோர்ஸில் ஒரு வேல்யூ வந்து கொடுக்கணும். நம்ம எந்த எலமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறோமோ அந்த எலமெண்ட்டை வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து ஐடி ஆட்ரிபியூட்குள்ளே D2 என்ற வேல்யூ வந்து கொடுத்துருக்கார். ஸோ ஐடி ஆட்ரிபியூட் யூஸ் பண்ண ஆஷ் வந்து கொடுக்கணும், ஆஷ் D2. ஸோ இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன் அந்த செகண்ட் எலமெண்ட். ஸோ இந்த எலமெண்ட்டுக்கு தான் நான் வந்து ஐடி ஆட்ரிபியூட்குள்ளே D2 என்ற வேல்யூ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த எலமெண்ட் பர்டிகுலர் அந்த எலமெண்ட்டுக்கு மட்டும் என்ன ஆயிடுச்சு, இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஓகே, லாஸ்ட் மெத்தட் வந்து நாட் மெத்தட். ஸோ இங்கே வந்து நாட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பேரண்டசிஸ்குள்ளே எந்த எலமெண்ட்டை நான் கொடுத்தனோ அது தவிர்த்து மற்ற எல்லா எலமெண்ட்டும் நமக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நாட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டு ஃபில்டர் மெத்தட். ஸோ இதோட நமக்கு இந்த jQuery ட்ராவர்சிங் டாபிக் வந்து முடியுது. ஃபர்ஸ்ட்டில் என்ன பண்ணோம், ஆன்சஸ்டர்ஸ்னால் பேரண்ட், கிராண்ட் பேரண்ட், கிரேட் கிராண்ட் பேரண்ட். அதாவது சைல்ட்லேருந்து நம்ம பேரண்ட்டுக்கு ட்ராவர்சிங் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் டிசன்சன்ஸ், அதாவது சில்ட்ரன். இதில் வந்து எப்படி ட்ராவர்சிங் பண்ணிப்போம்னா பேரண்ட்லேருந்து சில்ட்ரனுக்கு நம்ம ட்ராவர்சிங் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் சிப்ளிங்ஸ், அதாவது கூட பிறந்தவங்க, அவங்கள ஃபைண்ட் பண்ணுறதுக்கு சம் மெத்தட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்தது வந்து ஃபில்ட்ரிங். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம்னா, இப்போ அடிஷ்னலாக ஒரு கண்டென்ட்டை வந்து ஆட் பண்ணோன்னா நம்ம இந்த ட்ராவர்சிங் டாபிக் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சம் மாடிஃபிகேஷன்ஸ் இல்லை டாம் மேனிப்புலேஷன்ஸ், ஸோ இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணோன்னா இந்த ட்ராவர்சிங் டாபிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஒரு எலமெண்ட்லேருந்து இன்னொரு எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ணி சம் மாடிஃபிகேஷன் இல்லை ஒரு அடிஷ்னல் கண்டென்ட் ஆட் பண்ணோன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம்.